இந்த துறை குறித்த ஒரு வரலாற்று செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1955ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இதுபோன்ற பொது போக்குவரத்தில் ரோசா பார்க் என்ற பெண்மணி ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்கிறார். அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த இருக்கையை விட்டுக் கொடுக்க சொல்லி நடத்துனர் சொல்கிறார். காரணம் கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி கருப்பு பெண்மணி, ஒரு வெள்ளையர் வந்து நிற்கின்றார், எனவே அவருடைய அந்த இருக்கையை விட்டுத்தர வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெண்மணி மறுக்கிறார். மறுக்கின்ற பெண்மணி மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார். ஒரு இருக்கையை அமர்வதற்கான உரிமை கூட இல்லை என்று அந்த கருப்பின பெண்மணிக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்ட நேரத்தில் அதற்காக ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கிறது. அந்த பெரும் போராட்டத்திற்கு அந்த அமெரிக்க அலபாமா மாநிலம் முழுவதும் வலு சேர்ந்து அந்த போராட்டத்தின் இறுதியில் நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவரும் அமர்ந்து பயணம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். பொது போக்குவரத்தின் வரலாறு, இந்த மிக பெரும் வரலாறு அமெரிக்காவில் துவங்குவதற்கு முன்பே, அதற்கு கால் நூற்றாண்டுக்கு முன்பாக தமிழகத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம். தமிழகத்தில் இதே போன்ற ஒரு பேருந்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் உட்கார்ந்து பயணம் செய்த பொழுது அன்றைக்கு இருந்தவையெல்லாம் தனியார் பேருந்துகள். அந்த தனியார் பேருந்துகள் முதலாளிகளின் உத்தரவுப்படி அப்படி உட்கார்ந்து பயணம் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து பயணம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் அந்த பேருந்துடைய உரிமம் பறிக்கப்படும் என்று அன்றைக்கு ஒரு தலைவர் சொன்னார். அவர் WBA சவுந்தரராஜன், நீதி கட்சியின் தலைவர். அந்த நீதி கட்சியின் சவுந்தரபாண்டியன், அந்த நீதி கட்சியின் தலைவர் சவுந்தரபாண்டியனுக்கு தான் மணிமண்டபம் அமைக்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமீபத்தில் அறிவிப்பு கொடுத்தார்கள். அந்த பொது போக்குவரத்திற்கு அன்றைக்கு எல்லோரும் அமர்ந்து சரிசமமாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த நீதி கட்சியின் குரலாகத்தான் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இந்த தனியார் பேருந்துகளை நாட்டுடைமையாக்குவதற்கு உத்தரவிட்டார்கள். அப்படி உத்தரவிட்ட நேரத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து அந்த பணியை முடக்கி முதலமைச்சரான பிறகு முழுமையாக நாட்டுடைமையாக்கி இன்றைக்கு இவ்வளோ பெரிய போக்குவரத்து நிறுவனம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அமைந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்குவதற்கு ஒரு பெரும் சக்தியாக இந்த போக்குவரத்துறை அமைந்தது. இந்த போக்குவரத்துறை இவ்வளவு பெரிய நிறுவனமாக வளர்ந்த காரணத்தினால்தான் தமிழகத்தில் கிராமம் நகரம் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு சமச்சீர் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமச்சீர் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்.